வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி இந்த டாபிக் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சில மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன இந்த இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி கூட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் மெஷர்ட் how much material become magnetized and placed in external ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மெட்டீரியலை நான் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் வழியாக என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இது மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆகுமா? அப்படி பாஸ் ஆகிறதுனால இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும், மேக்னடைஸாக மாறும், மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறும். அப்படி அந்த மெட்டீரியல் எவ்வளோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி. ரொம்ப சின்ன ஒரு டாபிக் தான், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு, ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கலாம். when placed in external magnetic field it indicate the response of material to magnetic field. அப்போ தெரிஞ்சுக்கலாமா, ஒரு மெட்டீரியல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னும் இதில் தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம? கரெக்டாக? ஸோ அந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த மெட்டீரியல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ எப்படி எழுதிக்கலாம் நம்ம அப்படின்னா, மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி சைஸ் ஈக்குவல் டு m/h. என்ன சார் m/h அப்படின்னா, m அப்படின்னா என்ன, மொமெண்டம், மேக்னெட்டிக் மொமெண்டம். h அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ m அப்படிங்கிறத மேக்னடைசேஷன் ஆர் மேக்னெட்டிக் மொமெண்டம் பர் யூனிட் வால்யூம் m அப்படிங்கிறது. h அப்படிங்கிற என்ன, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் மேலே அந்த மெட்டீரியலை சுற்றி நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் கொடுக்குறேன். அப்போ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும், மேக்னடைஸ் ஆகும், ஓகேவா? காந்தத்தன்மையை பெறும். ஸோ அது எவ்வளோ காந்தத்தன்மையை பெறுது அப்படிங்கிறத அந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி, ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ் மெட்டீரியல் பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஆர் ஃபெரோ மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா, சக்சஸபிலிட்டியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்னவாக இருக்கும், மோஸ்ட்டாக பர்மனன்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலாகவும் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாகவும் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்கும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், தட் மெட்டீரியல் ஷுட் பி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஓகேவா? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இந்த பேராமேக்னெட்டிக், ஃபெரோ மேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட, சரியா? தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அது தனி வீடியோவில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன இந்த சக்சஸபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நான் டயாஃபேராவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வீக்லி ரிப்பல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். அப்போ சையோட வேல்யூ எக்ஸ் கிடையாது, சையோட வேல்யூ எப்படி இருக்கும், ஓகேவா? நோ பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ நோ பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்க? பிஸ்மத்து, காப்பர், வாட்டர் எல்லாம் நோ பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம். இதிலெல்லாம் என்ன இருக்காது, பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து இருக்காது, சரிங்களா? அதுக்கு அடுத்து இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன் ஆப்போசிட் டு த அப்ளைடு ஃபீல்டு. இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன் அப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு பார்க்கும்போது வீக்லி ரிப்பல், இது வீக்லி அட்ராக்ட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். அப்போ சை (0) இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஹாவ் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்டமாக இருக்கும். என்னவாக இருக்கும், பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அலுமினியம், ஆக்சிஜன், ஓகேங்களா? அலுமினியம், ஆக்சிஜன்லாம் என்ன இருக்கும், பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம் இருக்கும். ஓகே, அலைன் பார்ஷியலி வித் திஸ் ஃபீல்டு. நான் ஃபீல்டு கொடுக்கும்போது அந்த மெட்டீரியலுக்குள்ளே பார்ஷியலாக அலைன் ஆகும். நம்ம பார்ப்போம்,
ஆக்சுவலாக பேரா ஃபெரோலாம் படிக்கும்போது நம்ம மெட்டீரியல்ஸ்குள்ளே ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அது வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் பார்த்துருப்போம். நம்ம இந்த மாதிரி இருக்கும், இங்கே இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீல்டு கொடுக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரும். ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆகும். கரெக்டாக அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். வாட் இஸ் ஃபெரோ? ஃபெரோ அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்லி அட்ராக்டடாக இருக்கும். என்னவாக இருக்கும்? ஸ்ட்ராங்லி அட்ராக்டடாக இருக்கும். பர்மனன்ட் அலைன்மெண்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் மொமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அயர்ன், கோபால், நிக்கல், இதெல்லாம் அயர்ன், கோபால், நிக்கல் இது எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். என்னவாக இருக்கும்? ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். எக்ஸிபிட் ஹைப்போதிசிஸ். இந்த ஹைப்போதிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இந்த ஃபெரோ பெராலாம் டயாமண்ட் அந்த கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்கும் மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ். மியூ ஆர் அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி. 1 + சை. ஓகேவா? வேர் ரிலேஷன் எதுவும் இருக்கும்? மியூ ஆர் 1 + சை அப்படின்னு இருக்கும். when மியூ ஆர் அப்படிங்கிறது என்ன? ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டி ஆஃப் எ மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பாருங்கள். மெட்டீரியல் கிளாஸோட எழுது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டயாமேக்னெட்டிக், பெராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக் இந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டியை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? கிளாஸிஃபை பண்ணிட முடியும். குட். நெக்ஸ்ட்டு டிசைன் ஆஃப் எ மேக்னெட்டிக் டிவைஸ். ஸோ என்ன மாதிரி மேக்னெட்டிக் டிவைஸை நம்ம டிசைன் பண்ண முடியும் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்டார்ஸ், எம்ஆர்ஐ மேக்னெட்ஸ் இதெல்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஆஃப் மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் சை. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஷீல்டிங். ஸோ மெட்டீரியல் வித் அலோ த லோ ஆர் நெகட்டிவிட்டி. ஸோ மேக்னெட்டிக் ஷீல்டிங் வந்து இந்த மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டியை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டிக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூட்டி. என்ன மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி அப்படின்னா இட் மெஷர் த மெட்டீரியல் எபிலிட்டி டு சப்போர்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. எபிலிட்டி டு சப்போர்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தின் இட். அதுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ண எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Okay, mu. So indicate how easily magnetic lines of force passes through the material. Indicates how easily magnetic lines of force passes through the material. Okay, எவ்வளோ ஈஸியாக மேக்னெட்டிக் ஒரு அந்த மெட்டீரியலுக்குள்ள இந்த ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லதான் மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டிசைன் டு டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்டார்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். ஓகேவா? அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? B/H அப்படின்னு சொல்லுவோம். B என்ன தெரியும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. H அப்படிங்கிறது என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ Hயும் தெரியும், Bயும் தெரியுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் தான் மியூ. ஸோ அதுதான் என்ன? பெர்மபிலிட்டி, மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி பர் மீட்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று இருக்குது, மியூ பார்த்த மாதிரியே மியூ ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. மியூ ஆர் அப்படிங்கிறது என்னென்னா ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டி. மியூ ஆர் அப்படிங்கிறது என்ன? ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டி. மியூ டிவைடட் பை மியூ நாட். ஓகேங்களா? இது இஸ் டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டி. ஸோ இண்டிகேட் ஹவு மெனி டைம்ஸ் of magnetic flux intensity of the material is stronger than in vacuum. So material and vacuum கான ரிலேஷன். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா மியூ ஆர் வந்து 1 அதிகமாக இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா ஒன்றை விட அதிகமாக இருக்கும் ஸ்லைட்லி. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஃபெரோ மேக்னெட்டிக் சொல்லுவோம். ஒன்றை விட அதிகமாக மியூவோட விலை 1 விட அதிகமாக இருந்தால் டயாமேக்னெட்டிக். ஒன்றை விட ரொம்ப அதிகமாக இருந்தால் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பேராமேக்னெட்டிக். அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் ஃபெரோ மேக்னெட்டிக்.
இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் மியூக்கும் மியூஆருக்கும். இங்கே நம்ம ரிலேஷன் வந்து பார்த்தோம் மியூ ஆருக்கு. ஓகே, ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டிக்கும் சக்சஸபிலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். என்ன பெர்மபிலிட்டி இன் டிட்டர்மைன் மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி டிட்டர்மைன் மேக்னெட்டிக் reluctance analogs to the resistance of the electric circuit R is equal to L divided by mu A அப்படின்னு சொல்லுவோம். L அப்படிங்கிறது length of the magnetic path, length of the magnetic path. A அப்படிங்கிறது area of cross section. area A அப்படிங்கிறது என்ன? area of cross section. Highly permeability, low reluctance. So efficiency of the magnetic circuit, efficient of the மேக்னெட்டிக் சர்க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சர்க்யூட்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரியேட் ஆகும், அதுக்குள்ளே எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு லென்த்தில் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இண்டக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண இதை யூஸ் பண்ணுறோம். ஹைலி பெர்மபிலிட்டி க்ராசஸ் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஹை பெர்மபிலிட்டி இருந்துச்சுன்னா இட் ரெடியூஸ் த எனர்ஜி லாஸ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். ஸோ சாஃப்ட் அயான்ஸ் ஹை மியூ இருக்கும். மியூட மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டியோட வேல்யூ ஹையாக சாஃப்டாக இருந்து ஹையாக இருந்துச்சுன்னா மியூ மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டியோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா சாஃப்ட் அயான்ஸாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து எனாச்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஷீல்டிங். என்ன மேக்னெட்டிக் ஷீல்டிங் அப்படின்னா மெட்டீரியல் வித் ஹை மியூ டிவைடர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டு ப்ரொடெக்ட் த சென்சிட்டிவ் டிவைசஸ். ஓகேங்களா? சென்சிட்டிவான டிவைசஸை ப்ரொடெக்ட் பண்ண இந்த மேக்னெட்டிக் ஷீல்டு மியூவோட வேல்யூ வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஓகேங்களா? ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் டு மோட்டார், ஜென்ரேட்டர் அண்ட் மேக்னெட்டிக் சென்சார்ஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்ளமும் இருக்குது. என்ன ப்ராப்ளம் பார்க்கலாமா? பார்த்தோன்னா மேக்னெட்டிக் சக்சஸபிலிட்டி சை அப்படிங்கிறது என்ன? சை இஸ் ஈக்குவல் டு எம் பை என்ன எம் பை ஹெச். சை இஸ் ஈக்குவல் டு இங்கே சை இஸ் ஈக்குவல் டு எம் டிவைட் பை ஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எம் டிவைட் பை ஹெச் என்ன? இதுதான். கரெக்டுங்களா? m divided by h. Next, relation of relative permeability. Relative permeability na mu r is equal to mu divided by mu naught. Mu r is equal to mu divided by mu naught. That is B answer. High mu material used to high mu material எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹையான டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்டர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ரெடி பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? ஹை மியூ வேல்யூஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சின்ன டாப்பிக்கு, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்கும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன டாபிக் தான். சில மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல, அங்கே பார்ப்போம். சரிங்களா?